அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பில் இருந்தவர்கள் தூரமாக இருக்கிறார்கள், மனிதர்களும் அவனை வெறுக்கக்கூடியவர்களாக, மனிதர்களிடத்திலிருந்தும் அவர்கள் தூரப்பட்டவர்களாக, சுவனத்திலிருந்தும் தூரப்படுத்தப்பட்டவராகவும் நரகத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பழக்கத்தை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் எச்சரித்து இருக்குகின்றார்கள் என்று சொன்னால் கட்டாய கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இது இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறக்கூடிய இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. 4வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் இறைவன் கூறுகின்ற பொழுது, அல்லதீன யப்கலூன வயக்முரூன அன்னாஸ பில் புகுல், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களும் கஞ்சத்தனம் செய்து கொண்டிருப்பார்கள், கருமித்தனம் செய்து கொண்டிருப்பார்கள், தன்னுடைய சொத்து செல்வங்களிலிருந்து பிறர்களுக்கு கொடுக்காமல் அதை தடுத்து வைப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் கொடுக்கக்கூடியவர்களையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்வார்கள். ஒரு மனிதன் உதவி செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய பாதையில் தன்னுடைய சொத்து செல்வங்களை கொடுக்குகின்றார் என்று சொன்னால், இதை கொடுத்து உனக்கு என்ன பிரயோசனம் கிடைக்க போகிறது, இதனால் உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது, அந்த விடயத்தை நீ விட்டுவிடு, அந்த விடயத்திலிருந்து நீ பின்வாங்கி விடு என்று தான் மாத்திரம் அந்த பழக்கத்திற்கு சொந்தக்காரனாக இருப்பது மாத்திரமல்லாமல் பிற மனிதர்களையும் இந்த கருமித்தனத்தை ஏவக்கூடிய ஒரு மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வஅஅதனா லில் காஃபிரீன அஸாபம் முஹீனா, இவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறக்கூடிய இப்படியான மறுப்பாளர்களுக்கு, அல்லாஹ்வினுடைய வாக்குறுதிகளை மீறக்கூடிய இப்படியான மனிதர்களுக்கு அஸாபம் முஹீனா, வேதனை தரக்கூடிய, துன்புறுத்தக்கூடிய, அவமானகரமான, இழிவுபடுத்தக்கூடிய தண்டனைகள், வேதனைகள் இருக்குகின்றது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் வாக்களிக்கிறான். காரணம் என்ன? இந்த கருமித்தனம் யாரிடத்தில் இருக்குகிறதோ, இந்த கஞ்சத்தனம் யாரிடத்தில் இருக்குகிறதோ, சதக்கா செய்ய வேண்டிய அந்த நிலையிலிருந்தும் யாரெல்லாம் அதை செய்யாமல் தடுத்து வைக்குகிறார்களோ அவர்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய, வேதனை தரக்கூடிய, அவமானகரமான வேதனைகள், தண்டனைகளை இறைவன் தருவதாக திருக்குர்ஆனில் வாக்களிக்கின்றான் என்று சொன்னால் கட்டாயமாக இந்த பாவத்திலிருந்து தூரமாக கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வினுடைய தூதர்கள் கூறக்கூடிய இன்னும் ஒரு செய்தி இருக்குகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் ஜவாது கரீபும் மினல்லாஹ், தாராள மனம் கொண்டவன், அல்லாஹ்வினுடைய பாதையில் அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த மனம் கொண்டவர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துக்கு அருகில் இருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்கு அருகாமையில் இருப்பார்கள், அல்லாஹ்வினுடைய மன்னிப்புக்கு அருகாமையில் இருப்பார்கள், அல்லாஹ்வினுடைய இரக்கத்துக்கு, பாசத்துக்கு அருகாமையில் இருப்பார்கள். கரீபும் மினன்னாஸ், மனிதர்களினுடைய இதயத்தில் அவர்கள் இடம் பிடிப்பார்கள், மனிதர்களுக்கும் அருகாமையில் இருப்பார்கள். கரீபும் மினல் ஜன்னா, சுவனத்துக்கும் அருகாமையில் அவர்கள் இருப்பார்கள். சுவனம் செல்வதற்கான வழி அவர்களுக்கு லேசாகி கொடுக்கப்படும். ஒரு மனிதன் பிறர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை தனதாக்கி கொண்டால் அவருக்கு என்னெல்லாம் நடக்குது? அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துக்கும், அல்லாஹ்வினுடைய மன்னிப்புக்கும், அல்லாஹ்வினுடைய அன்புக்கும் அருகாமையில் இருக்கிறார். மனிதர்களுடைய இரக்க குணத்திற்கும், மனிதர்களுடைய உள்ளத்திலும் இடம் பிடித்தவராகவும், அந்த சுவனம் செல்வதற்கு கூட அவர் தகுதியான ஒரு இடத்தில் இருக்குகின்றார் என்று சொல்லிவிட்டு பாயிதும் மினன்னார், அந்த பழக்கம் கொண்ட மனிதனை அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு தூரப்படுத்துகிறான். நரகத்திலிருந்து தூரப்படுத்தப்படக்கூடிய ஒரு பழக்கமாக இந்த தாராள மனம் கொண்ட கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குகின்றது என்று சொன்னால் நாம் இதை வளர்த்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அதை சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், வல் பகீலு, இந்த கஞ்சத்தனம் கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யாமல் தனக்கு என்று சேமித்துக் கொண்டிருக்கிறார்களே, கொடுக்க வேண்டிய நிலையிலிருந்தும் கஷ்டப்படக்கூடியவர்களை பார்த்து அதை அப்படியே கடந்து செல்கிறார்களே, அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் பஈதும் மினல்லாஹ், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அல்லாஹ்வினுடைய மன்னிப்பில் இருந்தவர்கள் தூரமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு தூரம் உள்ளது. அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலிருந்து தூரப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பஈதும் மினன்னாஸ், மனிதர்களும் அவனை வெறுக்கக்கூடியவர்களாக, மனிதர்களிடத்திலிருந்தும் அவர்கள் தூரப்பட்டவர்களாக, பஈதும் மினல் ஜன்னா, சுவனத்திலிருந்தும் தூரப்படுத்தப்பட்டவராகவும், கரீபும் மினன்னார், நரகத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய அளவுக்கு
இந்த பழக்கத்தை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர்கள் எச்சரித்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் கவனம் எடுக்க வேண்டிய, கட்டாய கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் அதிகமாக பிறர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக, அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய பொருளாதாரத்தை விசாலமாக்குகிறான். அவனுடைய மன்னிப்பை எங்களுக்கு வழங்குகிறான். அவனுடைய இரக்கத்தை எங்களுக்கு பொழிகிறான். அவனுடைய ரஹ்மத்துக்கு அருகாமையில் எங்களை வைக்குகிறான். இதற்கு மாற்றமாக நாங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிக்காமல் கருமித்தனம் கொண்டவர்களாக, கஞ்சத்தனம் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பிலிருந்து தூரப்படுத்தப்பட்டவர்களாக, சுவர்க்கத்திலிருந்து தூரப்படுத்தப்பட்டவர்களாக, நரகத்தின் அருகாமையில் இருக்கக்கூடியவர்களாக இறைவன் எங்களை ஆக்கி விடுவான் என்ற இந்த செய்தி எங்கள் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் கட்டாய படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.